ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ ஒரு ரெசிபி வீடியோ. ஓகே, என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாடி தோட்டத்தில் எங்களுக்கு இந்த வாட்டி நாங்கள் போடாமல் தனத்தானே முளைச்ச ஒரு செடியிலேருந்து இந்த சாம்பல் பூசணிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளை பூசணிக்காய், அது முளைச்சிருக்கு. நிறைய ஒரு 5-6 காய்ச்சுது. எடுத்து நாங்கள் கொஞ்சம் வீட்டில் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நெய்பர்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுத்தது போக அப்புறம் 2 முளைச்சிருந்தது. ஸோ அது நான் இன்றைக்கி 2 ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டு வச்சவர் இருக்கு. முதல்ல செய்ய போகிறது ஒரு ஹல்வா தான். ரொம்ப ஈஸியான ஹல்வா. இதுக்கு ஒரு வெள்ளை பூசணிக்காவை தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையும் எடுத்துடணும். அதுக்கப்புறமா நல்லா துருவிக்கணும். துருவிட்டு அதை லைட்டாக பிழிஞ்சிக்கணும். ரொம்ப பிழிஞ்சு எடுக்க வேண்டாம். லைட்டாக பிழிஞ்சு எடுத்து இந்த வடிகட்டியில் வச்சிடணும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியெல்லாம் போகிறதுக்காக. இப்போ அந்த அல்வா பண்ணுறதுக்கான கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முதல்ல கொஞ்சம் முந்திரி பருப்பை சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூசணிக்காவோட அந்த ஃப்ளஷ் பார்ட்டை அதை இதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கலாம். இது எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கப்பில் போட்டு நாங்கள் போட்டப்போ ஒரு 2.5 கப் கிட்டக்க வந்தது. இது வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கேசரி பவுடரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலருக்காக. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா அந்த வெள்ளை கலராகவே இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுலேருந்து தண்ணி எல்லாமும் வற்றி அந்த காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான சர்க்கரையை ஆட் பண்ணணும். நம்ம அந்த காய் அளந்து எடுத்தது ஒரு 2.5 கிளாஸ் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு ஒரு கிளாஸ் சர்க்கரையும் அதோட 1 டேபிள் ஸ்பூனும் கூட சேர்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரையெல்லாம் உருகி அது ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி திக்காய் வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா வதக்கி அல்வா பதத்துக்கு கொண்டு வரணும். இதில் இப்போ ஸ்டார்டிங்கில் சேர்த்த அந்த நெய்யே போதுமாக இருக்குது. அதனால் நான் நடுவில் ஆட் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு அந்த நெய் பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக நடுவில் நெய் 1 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க.
கரெக்டாக அந்த அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக செய்ய போகிற ஸ்வீட் வந்து அது பேர் ஆக்ரா பேடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப ஃபேமஸான நார்த் இண்டியன் ஸ்வீட் அது. ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியானது தான் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அது என்னன்றது நீங்கள் பார்க்க புரியும், வாங்க. ஸோ அதுக்காக இன்னொரு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஃபோர்க் எடுத்து எல்லா பக்கத்துலேயும் இப்படி லைட்டாக குத்தி விடணும். அதாவது நம்ம சர்க்கரை தண்ணி அதெல்லாம் வைக்க போகிறது எல்லாமே இதுக்கு உள்ளே போகிற மாதிரி நல்லா அது மாதிரி குத்தி விடணும். எல்லா பீசஸையும் அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம வெத்தலை பாக்கு போடும்போது யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு இருக்குல்ல, அதை கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஸோ அதில் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த ஃபுல் பூசணிக்காவும் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இந்த சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணோம்ல அதை வந்து அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்துடணும். அடியில் கட்டிலாம் இருந்தால் அதெல்லாம் இதில் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்துட்டு தண்ணியாக இருக்கிறத மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதுக்குள்ளே அந்த பூசணிக்காய் துண்டுகளெல்லாம் போட்டு அப்படியே 12 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை 4-5 முறையாவது நல்லா தண்ணியில் அலசி எடுத்து தண்ணி வடியறதுக்காக வச்சிடணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த காயை போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் இல்லை. ஸோ இந்த காயும் இதில் போட்டுக்கிறேன். இது இப்போ மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த சுடு தண்ணிலேருந்து அந்த காயை தனியாக எடுத்து அந்த தண்ணி வடிகிறதுக்கு மறுபடியும் வைக்கணும். இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு இதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து 1 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அதுக்கு 1 லிட்டர் தண்ணியை சேர்க்குறேன். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி தண்ணியோடு சேர்ந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வடியறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல வேக வச்ச அந்த பூசணிக்காய் துண்டுகளெல்லாம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயும் சேர்ந்து இந்த சர்க்கரை தண்ணியோட அப்படியே கொதிச்சு வேகட்டும். அப்போதான் இதோட இனிப்பு தன்மை எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ள போகும். அந்த தண்ணி எல்லாமே வற்றி கொஞ்சமாக லாஸ்டில் இருக்கும். அது வந்து நல்லா சுகர் சிரப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிசுக்கு தன்மையோடு இருக்கும். இப்போது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா இப்படியே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் வச்சிடணும். ஆனால் நடுநடுவில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து இப்படி கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ 12 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா
அடுப்பில் மறுபடியும் இந்த இதை எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அது திரும்பவும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு அடுப்பில் வைக்கலாம். இப்போ இது அந்த சுகர் சிரப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதுக்குள்ளே இப்போ ஆப்ஷனலாக நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை தண்ணியிலேருந்து ஒவ்வொரு பீசஸாக எடுத்து ஒரு தட்டில் நல்ல இடைவெளி விட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு கண்டிப்பாக பத்தாது, ஒரு 4-5 தட்டாவது தேவைப்படும். இதை நல்லா ஃபேன் காற்றுலேயே வச்சு ஒரு 7-8 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துடலாம். அந்த ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்படியும் ஒரு மாதம் 2 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஸ்வீட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் 12 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் அந்த மாதிரி ஆகுதே தவிர செய்கிற விஷயம் ரொம்ப ஈஸி தான் இல்லையா. அதுக்கு தேவையான பொருட்களுமே கொஞ்சம் கம்மியான பொருட்கள் தான். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வெள்ளை பூசணிக்காய் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் சேரும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய்.